டிஎஃப் ஃபாலோவர்ஸ், தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. தற்போது வரை கிடைக்கப்பெற்ற செய்தியின்படி எந்தெந்த கட்சிகள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை பார்ப்போம். அதே சமயம் இதர மாநிலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களில் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன என்ற ஒரு விடயத்தையும் நாம் பார்ப்போம் நண்பர்களே. முதலாவது தமிழகத்தினுடைய முடிவுகளை பார்ப்போம். தற்போது வரை தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. திமுக 74 இடங்களிலும், அதிமுக 53 இடங்களிலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது நண்பர்களே. அதே சமயம் இதர மாநிலங்கள், அதாவது துணை மாநிலம் புதுச்சேரியில் இடம்பெற்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது நண்பர்களே, கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதே சமயம் கேரளாவில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளின்படி காங்கிரஸ் கேரளாவின் ஆட்சியினை கைப்பற்றியிருக்கின்றது. இதற்கு முன்பு பல ஆண்டுகளாக ஆண்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியினை தழுவியிருக்கின்றது. மேற்கு வங்கத்தை எடுத்து நோக்குவதாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு சண்டை, சச்சரவுகள், போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. அதன் முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக கைப்பற்றியிருக்கின்றது. 15 வருடங்கள் இடம்பெற்ற மும்தாவினுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் அசாமினுடைய நிலைமையும் பாஜகவினுடைய கைகளுக்கு சென்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள், 4 மாநிலங்கள், ஒரு துணை மாநிலம் இடம்பெற்ற தேர்தல்களில் பாஜக 3 மாநிலங்களை கைப்பற்றியிருக்கின்றது. ஒரு மாநிலத்தை தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சியாக உருவெடுத்து முதல் முறையிலேயே ஆட்சியினை கைப்பற்றியிருக்கின்றது. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியினை பிடித்திருக்கின்றது. நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர் தேர்தல் முடிவுகளுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.